ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வீலோன். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா 12th ஃபிசிக்ஸில் இருக்கிற மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை படிச்சா எப்படி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் லெசன் பேர் என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக். அந்த லெசனும் இந்த லெசனும் மோர் ஆர் லெஸ் சிமிலர் தான். பட் நம்ம அங்கே சார்ஜஸை பற்றி பார்ப்போம், இங்கே நம்ம மேக்னெட்டை வச்சு பார்ப்போம். அங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அங்கேயும் எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ், இங்கேயும் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ். அங்கேயும் எலக்ட்ரிக் டைபோல், இங்கேயும் மேக்னெட்டிக் டைபோல். இந்த மாதிரி எல்லாமே சிமிலரா இருக்கும். பட் நம்ம எடுக்க போற வேல்யூஸும் நம்ம எடுக்க போற விஷயம் தான் வேற. இங்க நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்னெட்டை பத்தி மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். மோஸ்டா மேக்னெட்னா எப்படி இருக்கும்? ரெண்டு போல்ஸ் இருக்கும், ஒன்னு நார்த் போல், இன்னொன்னு சவுத் போல். இதை மொத்தமே வச்சு நம்ம மேக்னட்டிசம் பார்க்க போறோம். இந்த மேக்னட்டிசம் தான் நம்ம பிசிக்ஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு. நம்ம யூஸ் பண்ற டே டு டே லைஃப்ல இருக்கிற எல்லாமே இந்த மேக்னட்டிசம் எலக்ட்ரிசமை கம்பைன் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபோனு, ஃபேனு எல்லாமே இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? நான் இப்போ டேரக்டா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம டேரக்டா இதுக்கு போயிடலாமா? முதல்ல, வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? மேக்னெட்டிக் ஃபீல்ட், த மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த். அதாவது நமக்கு ரெண்டு போல்ஸ் இருக்கு, ஒன்னு நார்த் போல் அண்ட் சவுத் போல். அந்த ரெண்டு போலுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தான் அந்த ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெக்டார் குவான்டிட்டி. எதனால இது வெக்டார் குவான்டிட்டி? போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனும் இருக்கும் இதுக்கு. இதோட யூனிட் என்னன்னா நியூட்டன், ஆம்பையர் இன்வெர்ஸ், மீட்டர் இன்வெர்ஸ். ஓகேங்களா? மறுபடியும் சொல்றேன், நியூட்டன், ஆம்பையர் இன்வெர்ஸ், மீட்டர் இன்வெர்ஸ். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அடுத்து நமக்கு பார்க்க போறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ்னா பேசிக்கலி ஒரு குறிப்பிட்ட ஏரியால நம்ம சர்ச் பண்றது தான் ஃப்ளக்ஸ். அதே மாதிரி தான் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் பர் யூனிட் ஏரியா. இதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல இஏ காஸ்டீட்டான்னு வச்சிருப்போம். பட் ஆனா இங்க பிஏ காஸ்டீட்டா. பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு. பின்றது என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏ காஸ்டீட்டா. ஓகேங்களா? அதாவது phi b is equal to b into a. இது வந்து ஆங்கிள் இல்லாதப்போ. சப்போஸ் ஆங்கிள் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா phi b is equal to ba cos theta. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது மேக்னெட்டிக் டைபோல். ஓகேங்களா? மேக்னெட்டிக் டைபோல். டைபோல்ன்றது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல என்ன பார்த்திருப்போம்? டூ சார்ஜஸ் கேன் பி செப்பரேட்டட் பை a small distance is known as a dipole. அதாவது ரெண்டு சார்ஜை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா அதை நம்ம டைபோல்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இதுலயும் த போல் ஸ்ட்ரென்த் அண்ட் மேக்னெட்டிக் லென்த். அதாவது அந்த போலோட ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் அந்த மேக்னெட்டோட லென்த், இது ரெண்டையும் நம்ம இப்போ வச்சு பார்ப்போம். ஓகேங்களா? இது ஒரு வெக்டார் குவான்டிட்டின்னு நான் சொன்னேன். ஓகே, அப்போனா இது ரெண்டுத்தையும் இங்க ஒரு எது இருக்கா, இதை நான் QMன்னு வச்சுக்கிறேன். இதையும் நான் என்னன்னு வச்சுக்கிறேன்? QMன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் என்னன்னு வச்சுக்கிறேன்? Lன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அப்போனா நமக்கு கிடைக்கிற ஃபார்முலா என்னன்னா டைபோல் மொமெண்ட் வந்து PMன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மேக்னெட்டிக் மொமெண்ட்டை, மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டை PMன்னு சொல்லுவோம். நமக்கு எத்தனை QM இருக்கு? 2 QM இருக்கு. அப்போனா 2QM into L. இதுதான் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா. கூலும் இன்வெர்ஸ் லா பத்தி பார்க்க போறோம். கூலும் இன்வெர்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, நம்ம டைரக்டா நம்ம கூலும்ஸ் லா ஃபார்முலா என்ன? F is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 divided by R square. இதுதான் கூலும்ஸ் லாக்கான ஃபார்முலா. பட் கூலும் இன்வெர்ஸ் லா எப்படின்னா, the two magnetic poles, அதாவது என்கிட்ட ஒரு மேக்னெட் இருக்கு, அந்த மேக்னெட்டுக்கு எத்தனை போல்ஸ் இருக்கும்? 2 போல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒன்னு நார்த், இன்னொன்னு சவுத். இதை நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா QMAன்னு வச்சுக்கிறேன். இதை நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா QMBன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அது ரெண்டு என்னன்னு சொல்லிட்டாங்க? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் டிஸ்டன்ஸ் என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் ஆஃப் தெம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பரா இப்போ கூலும்ஸ் லா டெரைவ் பண்ற மாதிரியே டெரைவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? F is directly proportional to QMA
into QMB divided by R square. இது அப்படியே வந்துச்சா? இப்போ இந்த ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணா நம்ம என்ன ஆட் பண்ணணும்? கான்ஸ்டன்ட்னு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிடலாமா? அப்ப கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிட்டனா f is equal to k q ma q mb divided by r square. இதுதான் கூலும் இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது மேக்னெட்டிக் சஸ்பியபிலிட்டி. மேக்னெட்டிக் சஸ்பியபிலிட்டி சஸ்பியபிலிட்டி பொறுத்த வரைக்கும் the இன்டென்சிட்டின்றது அடர்த்தி. ஓகேங்களா? அந்த அடர்த்தி அந்த மேக்னடைசேஷன் இன்டியூஸ் த மெட்டீரியல். இன்டியூஸ்ட்னா தூண்டுறது. இன்டியூஸ்ட்ன்றது தூண்டுறது. ஓகே, அப்போ தூண்டி விடும் போது அது என்னவாயிடும்னா மேக்னடைசிங் ஃபீல்டு. ஓகேங்களா? எதனால? டியூ டு மேக்னடைசிங் ஃபீல்டு. இப்போ சஸ்பியபிலிட்டின்றது எக்ஸையே ஒரு மார்க்கமா போட்டோம்னா அதுதான் என்னது சஸ்பியபிலிட்டி. எனக்கே வாயில நுழைய மாட்டேங்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது கீழே எம் போட்டுட்டு, ஓகேங்களா? இப்போ மேக்னடைசேஷன் டிவைடட் பை மேக்னடைசிங் ஃபீல்ட். இதுதான் சஸ்பியபிலிட்டிக்கான ஃபார்முலா. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது பயோசாவர்ட் லா. என்னலாம்? பயோசாவர்ட் லா. இந்த பயோசாவர்ட் லா வந்து என்ன சொல்லுதுன்னா the magnetic field தான் கண்டுபிடிக்க போறோம். அது எதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க போறோம்னா கரண்ட், லென்த், ஆங்கிள், அப்புறம் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இது எல்லாமே வச்சு இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிடலாமா? இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறத டிஎஸ்ன்னு வச்சுக்கிறோம்ல, அதை நான் என்னன்னு வச்சுப்பேன்னா டிஎல்ன்னு வச்சுப்பேன். ஓகே, இதை அப்படியே அடிச்சுட்டு நான் டிஎல்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதுல என்ன பாஸ் ஆக ஆரம்பிக்குது? கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்குதா? இது நம்ம ஆங்கிள்னு வச்சுப்போமா? இப்ப எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு செய்ய போறோம். செஞ்சிருவோமா? செய்ய போறோம். dB is directly proportional to I dl divided by r square. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணோம்னா நான் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோம்ல, அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னா mu naught divided by 4 pi. ஓகேங்களா? இதுதான் அந்த கான்ஸ்டன்ட். இப்போ அந்த கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிடலாமா? அப்போ dB is equal to mu naught divided by 4 pi I dl divided by r square. ஓகேங்களா? இப்போ நமக்கு அங்க ஒரு ஆங்கிள் ஜெனரேட் ஆயிருக்குல்ல, அங்க ஆங்கிள் ஜெனரேட் ஆயிருக்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா dB is equal to mu naught divided by 4 pi I dl sin theta divided by r square. இதுதான் பயோசாவர்ட் லாக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. ஓகேங்களா? மியூ நாட்டை தான் நம்ம பெர்மியபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுவும் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்னு சொல்லுவோம். அது எதனாலனா the measure of the ability of the material to allow the passage of magnetic field through it. ஓகேங்களா? அதாவது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உள்ள போறதுக்கு அனுமதிக்கும். ஓகே, அதுவும் இல்லைன்னா the capacity of the substance to take a magnetization, அந்த சப்ஸ்டன்ஸோட கெப்பாசிட்டி பொறுத்து சேஞ்ச் ஆகும். அப்படியும் இல்லைன்னா the magnetic field through the substance. ஓகேங்களா? இதுதான் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆம்பயர் சர்க்யூட்டல் லா. என்னது? ஆம்பயர் சர்க்யூட்டல் லா. இந்த சர்க்யூட்னு சொன்னாலே புரிஞ்சிச்சு, இது ஒரு க்ளோஸ்டு லூப்ல தான் நடக்கும். ஆம்பயர் சர்க்யூட்டல் லா எந்த லூப்ல நடக்கும்? ஒரு க்ளோஸ்டு லூப்ல தான் நடக்கும். The line of integral of magnetic field over the closed loop, the net current enclosed by loop. இதுக்கான ஃபார்முலா நம்ம இப்ப டெரைவ் பண்ணோம்னா closed integral of b vector into l vector is equal to mu naught I. கரண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? enclosed ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப I enclosed
இதுவே நம்ம காஸ்லால பார்த்திருப்போம், என்ன பார்த்திருப்போம், Q enclosed divided by epsilon நாட்னு பார்த்திருப்போம். பட் இங்க mu into I enclosed பார்க்கறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது டயா, பேரா அண்ட் ஃபெரோமேக்னெட்டிசம். இந்த டயா, பேரா, ஃபெரோமேக்னெட்டிக்கை நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். முதல்ல அதுல நம்ம இப்போ பார்க்க போறது டயாமேக்னெட்டிக். டயாமேக்னெட்டிக்ன்றது the material from the strong part of the weak part of the external field. அதாவது ரெண்டு பார்ட்டா இதுல பிரியும், ஸ்ட்ராங் வீக். எதுல? டயாமேக்னெட்ல. அதுக்கப்புறம் எலக்ட்ரான், ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஃபைனைட் ஆர்பிட் இருக்கும். ஃபைனைட் ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதோட வெக்டார் சம், இப்போ இதை நம்ம டோட்டலா சம் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட மேக்னெட்டிக் மூமெண்ட் என்னவா இருக்கும்னா ஜீரோவா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் the magnetic moment of each atom is 0. ஓகே, அந்த magnetic moment of each atom is 0. இது எல்லாமே டயாமேக்னெட்டிக் தான். இப்போ அடுத்து பார்க்க போறது பாராமேக்னெட்டிக். ஓகேங்களா? இந்த weak magnetism is the direction of applied field. ஓகேங்களா? இந்த வீக் பாராமேக்னெட்டிக் வீக்னு சொல்லுவாங்க. the direction of the applied field, நம்ம applied பண்ற directionல மட்டும் தான் போகும். இதுலயும் the net magnetic moment of the material is 0 தான். ஓகேங்களா? the net magnetic dipole moment induced in the direction of applied field. இப்போ டைபோல் மொமெண்ட் நடக்கும் போது அது எந்த டைரக்ஷன்ல அந்த ஃபீல்ட் அப்ளை ஆயிருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் நடக்கும். எதுல? பாராமேக்னெட்டிக்ல. the each atom as net magnetic moment. ஓகேங்களா? ஒரு ஆட்டம்க்கும் மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டிப்பா இருக்கும். எதுலனா? பாராமேக்னெட்ல. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபெரோமேக்னெட். ஃபெரோமேக்னெட்ன்றது the strong magnetism, the direction of applied field. ஓகேங்களா? இதுல we have a net moment as a பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல். இதுல டைபோல் மூமெண்ட்டும் எப்படி இருக்கும்னா பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல நடக்கிற மாதிரியாவே நடக்கும். ஓகேங்களா? the magnetic moment are spontaneously aligned in the direction. இப்போ எல்லா இந்த எறும்பெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே லைனா போயிட்டு இருக்கோம்ல. சப்போஸ் ஒரு எறும்பு திரும்பினாலும் அந்த ஸ்பான்டேனியஸாவே அடுத்த எறும்பு திரும்ப ஆரம்பிச்சிடும். அது மாதிரிதான் இதுல அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து ஸ்பான்டேனியஸ்லி அலைன்ட் இன் த டைரக்ஷன். ஓகேங்களா? எந்த டைரக்ஷன்ல போகணுமோ அந்த டைரக்ஷன்ல அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆயிக்கும். ஓகே, அடுத்து the net magnetization of a specimen is 0. ஓகேங்களா? எல்லாத்துலயுமே ஜீரோனே வருது. அப்ப எப்படிதான் குழம்புனா படிச்சுதான் ஆகணும், படிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஹை ஸ்ட்ரெஸர்ஸ். ஓகேங்களா? இந்த பினாமினன் எதுக்கு? இது ஒரு பினாமினன். இது எதனால நடக்குதுன்னா லாகிங் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிஹைண்ட் த மேக்னடைசிங் ஃபீல்டு. ஓகேங்களா? அந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷனை லேக் பண்றதுக்கு அந்த எதுக்கு பின்னாடி? மேக்னடைசிங் ஃபீல்டுக்கு பின்னாடி. ஓகேங்களா? இததான் நம்ம ஹை ஸ்ட்ரெஸர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அண்ட் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன். ஓகேங்களா? மேக்னெட்டிக் டிக்ளினேஷனை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். the angle between magnetic meridian at a point and geographical meridian. அந்த மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் ஜியோகிராபிக்கல் மெரிடியனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் சொல்லுவோம். இதுல ஹையர் ஆல்டிடியூட் வந்து கிரேட்டர் டிக்ளினேஷனும் ஈக்குவட்டோரியல ஸ்மாலர் டிக்ளினேஷனும் நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன். the angle subtended by a earth total magnetic field. அதாவது எர்த்தோட டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட வித் த ஹரிசாண்டல் டைரக்ஷன் இன் த மேக்னெட்டிக் மெரிடியன். நம்ம எப்பவுமே ஹரிசாண்டலா தான் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷனை பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது த ரெசோனன்ஸ் கண்டிஷன் இன் சைக்ளோட்ரான். இந்த சைக்ளோட்ரான்ன்றது எலக்ட்ரானை சென்டர் பார்ட்ல இருந்து அப்படியே சுத்திக்கிட்டு வந்து வெளில விடும். அதாவது ஒரு கன்ல இருந்து வெளில வர புல்லட் மாதிரி. ஓகேங்களா? இதுல நமக்கு என்ன வேணும்னா ஃப்ரீக்வன்சி அட் விச் பாசிட்டிவ் சர்க்குலேட்ஸ். அதாவது அந்த ஃப்ரீக்வன்சி வந்து பாசிட்டிவ் அயான்ஸை சர்க்குலேட் பண்ணும். ஓகேங்களா?
இந்த இப்போ the electric oscillations தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஓகே, கண்டுபிடிச்சிடலாமா? முதல்ல F os OSCனா ஆசிலேஷன் அர்த்தம். ஓகேங்களா, இது நீங்க பிளஸ் 1ல படிச்சிருப்பீங்க ஆசிலேஷன்ற லெசன்ல. அதுக்கான ஃபார்முலா என்னன்னா QB டிவைடட் பை 2 பை m. ஓகேங்களா, இது இப்போ பார்க்க போறது டைம் பீரியட். ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா என்னன்னா 1/t. ஓகேங்களா, அப்போ இது என்ன ஆகும்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிடும். அப்போ 2 பை m டிவைடட் பை QB ன்னு மாறிடும். ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்க்க போறது கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜிக்கு பேசிக்கலி ஃபார்முலா என்ன? ஆஃப் mv ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ இதை நம்ம அப்படியே மாத்தி போட்டோம்னா q ஸ்கொயர் b ஸ்கொயர் r ஸ்கொயர் டிவைடட் பை 2m. இதுதான் சைக்ளோட்ரானுக்கான ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட், கைனடிக் எனர்ஜிஸ்க்கான ஃபார்முலா. அடுத்து நம்ம பார்க்க போறது டிஃபைன் ஆம்பயர். ஓகேங்களா, என்கிட்ட ரெண்டு இன்ஃபினிட்டி லாங் பேரலல் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இருக்கு. ஓகேங்களா, ரெண்டு கண்டக்டர் இருக்கு, அதுவே எப்படி இருக்கு? இன்ஃபினிட்டா இருக்கு. ஓகேங்களா, கீப் அட் ஒன் டிஸ்டன்ஸ். அது ரெண்டுத்தையும் ஒரு ரெண்டு டிஸ்டன்ஸ் பார்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். இது ஒரு கண்டக்டர், இது ஒரு கண்டக்டர். அதை நான் ஒரு மீட்டர்ல ரெண்டையும் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, அந்த vacuum cause each conductor to experience a force 2 into 10 to the power minus 7 Newton per meter. Newton per meter. ஓகேங்களா, இப்படிதான் அதை ஆம்பயர் டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போறது ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 ஃபிங்கர் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு தம் ஃபிங்கர், இன்னொன்னு ஃபோர் ஃபிங்கர், அதுக்கப்புறம் மிடில் ஃபிங்கர். இந்த 3 ஃபிங்கர்ஸே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுல ஃபோர் ஃபிங்கர் என்ன சொல்லுதுன்னா த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா, மிடில் ஃபிங்கர் என்ன சொல்லுதுன்னா த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேங்களா, தம் ஃபிங்கர் என்ன சொல்லுதுன்னா டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். இதுதான் ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அடுத்து நம்ம பார்க்க போறது is an ammeter connected in a series or parallel in a circuit Y. ஓகேங்களா, இப்போ அமீட்டரை வந்து சீரிஸாக பேரலாவே ஒரு சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணா அது எதுக்கு கனெக்ட் பண்றதுன்றதுதான் கேள்வி. அதுக்கான ஆன்சர் பார்த்துடலாமா? அமீட்டர் இஸ் எ லோ ரெசிஸ்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். அமீட்டர் வந்து ரொம்ப கம்மியான ரெசிஸ்டிங் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா, இது எப்பவுமே சீரீஸ்ல மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கும். எதுல? சர்க்கியூட்ல. ஓகேங்களா, இது என்ன பண்ணும்னா சேஞ்ச் த கரண்ட் பாஸ் த்ரூ இட். கரண்ட்டை சேஞ்ச் பண்ணி அதே வழியில அனுப்பும். இதுதான் அமீட்டரோட ஒர்க். இதனாலதான் எதுக்கு அமீட்டர் சீரீஸாவே பேரலாவே பிளேஸ் பண்றாங்கன்றது இதுக்கோசம் தான். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போறது கான்செப்ட் ஆஃப் வெலாசிட்டி செக்டார். ஓகேங்களா, எதுக்கு வெலாசிட்டி செக்டாரை பத்தி பார்க்கணும் அப்படின்னா the magnitude of electric field and magnetic field, the force act only on particle moving. இப்போ அந்த பார்ட்டிகல்லாம் உள்ள மூவ் ஆக ஆரம்பிக்கும்ல, அப்போ வெலாசிட்டி ஜெனரேட் ஆக ஆரம்பிக்குமா? அதனாலதான் v is equal to EB ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்பீடு வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் அண்ட் சார்ஜ். அதோட மாஸ், அந்த மாஸை பொறுத்து சார்ஜை பொறுத்து அது இண்டிபெண்டா இருக்கும். எதோடது? அதோட ஸ்பீடு. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போறது why is the part of charged particle not a circular when it is velocity is not perpendicular to the magnetic field. கொஸ்டினே இவ்வளவு பெருசான்னு கேட்பா? பரவாயில்ல, ஈஸி தான். இது நான் சொல்லி கொடுக்குற மாதிரி படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இதுல என்ன சொல்ல வராங்கன்னா if the charged particle moves, அதாவது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா the region of uniform magnetic field, அதோட யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குல்ல, அதோட வெலாசிட்டி இஸ் நாட் பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்காது. then the velocity of the particle split up into two component.
அதனால என்ன ஆகும்னா அந்த பார்ட்டிகல் வந்து ரெண்டா ஸ்பிளிட் அப் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், one component is parallel to the field while the other component is perpendicular to the field. அதாவது ஒரு காம்போனன்ட் வந்துட்டு parallel ஆகும், இன்னொரு காம்போனன்ட் perpendicular ஆகும் இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், the component of velocity parallel to find remains unchanged. அதாவது இந்த parallel இருக்குல்ல, அந்த parallel இருக்கும்போது velocity வந்து unchanged, but the component perpendicular to the field keep changing due to Lorentz force. Lorentz force காரணமாக அந்த velocity என்ன ஆக ஆரம்பிக்கும்னா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? hence the part of the particle is not circular. அதாவது வந்து சர்க்குலரா சுத்தாது. ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டா போவோம், ரைட் கட் பண்ணா ரைட்டும் போவோம், லெஃப்டும் போவோம். ஓகேங்களா? இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போறது what happened to the domains in a ferromagnetic material in presence of external magnetic field. அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை செலுத்தும் போது ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன ஆகும் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? the domain having magnetic moment parallel to the field glow bigger in size. ஓகேங்களா? எப்படின்னா இப்போ வந்து அந்த டொமைன்றது ஒரு இடம். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து having a magnetic moment to the parallel, அந்த parallel ஆக்ட் ஆகும்போது அது என்ன ஆகும்னா பெருசாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? the other domain not parallel to the field are rotated so that they aligned with the field. அதாவது இன்னொன்னு வந்து parallel இல்லைன்னா அது என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சு அதுக்கேற்ற ஃபீல்டை அலைன் பண்ணிக்கும். ஓகேங்களா? இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, how is galvanometer converted into ammeter and voltmeter? முதல்ல நம்ம galvanometer பார்த்துடலாம். galvanometer பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? the galvanometer can be converted into an ammeter of a given range by connecting a suitable low resistance. அதாவது galvanometer எப்போ அமீட்டரா கன்வெர்ட் ஆகும்னா அதோட சூட்டபிள் லோ ரெசிஸ்டன்ஸா இருக்கும் போது அது அமீட்டரா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா? இட்ஸ் ஷட்டன் இன் parallel to the galvanometer. parallel to the galvanometer இருந்தா. ஓகேங்களா? அடுத்து, the galvanometer can be converted into suitable high resistance. அதாவது galvanometer வந்து அது ஹை ரெசிஸ்டன்ஸ்க்காகவும் சூட் ஆகும். அது எப்போனா சீரீஸா இருக்கும் போது. ஓகேங்களா? பேரலா இருக்கும் போது கம்மியாகவும் சீரீஸா இருக்கும் போது அதிகமாகவும் மாத்திக்கும் எதை ரெசிஸ்டன்ஸ. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மட்டும் தான். எல்லாம் ஈஸியா இருக்கும், நீங்க படிச்சிருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஸ்டடிஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம வீலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பிசிக்ஸ் பேசிக்ஸ்ல வீக்கா இருக்கீங்களா? அப்படி வீக்கா இருந்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பிசிக்ஸ் பேசிக்ஸ் எல்லாம் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க.